السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا وكفلها زكريا. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الدعاء مخ العبادة، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பொறுமையின் கடல் இஸ்லாத்தின் நிழல் நம் எம்பெருமானார் ரசூலே கரீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் மருதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாமிய மார்க்கத்தில் துஆ என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. துஆ என்பது ஒரு மூளையாக இருக்கிறது. ஒரு மனிதனிடத்திலே மூளை இருக்கிறது என்று மூளை இருந்தால்தான் அவனால் சிந்திக்க முடியும், செயல்பட முடியும். அதே போல்தான் இந்த துஆவும். அத்துஆ முஹல் இபாதா. துஆ என்பது வணக்கத்தின் மூளையாக இருக்கிறது. ஒரு முறை இம்ரானுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள்: யா அல்லாஹ்வே, எனக்கு ஆண் குழந்தையை கொடுப்பாயாக. அந்த ஆண் குழந்தையை உன் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலுக்கு சேவை செய்வதற்காக தியாகம் செய்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்டதற்கு நேர் மாற்றமாக பெண் குழந்தை பிறக்கிறது. பிறந்தது பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை என்று மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலுக்கு சேவை செய்வதற்காக தியாகம் செய்கிறார்கள். அந்த பெண் குழந்தை யார் என்று தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலுக்கு சேவை செய்து கொண்டு சிறப்பாக வளர்ந்து வந்தார்கள். அவர்கள் பெண் குழந்தை அல்லவா, அதற்காக அவருடைய பெரியத்தா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பாதுகாவலாக இருந்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் ஒவ்வொரு முறையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவெடுத்து செல்வார்கள். ஒவ்வொரு முறை உணவெடுத்து செல்லும் பொழுதெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு விதவிதமான உணவுகள் அங்கு இருக்கும். அதை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள்: மரியமே, இது என்ன, எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள். அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகாக சொன்னார்கள்: இது அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது. இன்னும் சொன்னார்கள், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். இதை கேட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கிறார்கள்: யா அல்லாஹ்வே, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக. அதுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகிறார்: உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்று கூறுகிறார். அதுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள்: அல்லாஹ்வே, நானோ முதுமையாகி விட்டேன், என் மனைவியோ மலடியாகி விட்டால் பிறகு எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா கூறுகிறார்: உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, யஹ்யா என்ற அழகான குழந்தை பிறக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா என்ற அழகான குழந்தை பிறந்தது. துஆவிற்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே யாரும் துஆவிற்கு மதிப்பு கொடுப்பது கிடையாது. ஒரு முறை இரண்டு முறை கேட்கிறார்கள், என்ன எனக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். சடையக்கூடாது, அல்லாஹ்விடத்திலே சடையாமல் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவிடத்தில் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருவான்.
அப்படி தரவில்லை என்று சொன்னால் அந்த துஆவிற்கு பகரமாக இந்த துன்யாவில் நமக்கு ஏற்பட இருக்கும் பெரிய கஷ்டத்தை இந்த துஆவின் மூலமாக நீக்கி விடுகிறார். அப்படியும் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே ஒரு அடியானுக்கு நன்மை மூட்டை மூட்டையாக கொட்டப்படும். அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்பானாம், யா அல்லாஹ்வே, நான் இவ்வளவு நன்மையை செய்யவில்லையே, பிறகு எப்படி எனக்கு இவ்வளவு நன்மை வந்தது என்று கேட்பானாம். அதற்கு அல்லாஹ் தஆலா கூறுவானாம், அடியானே, நீ துன்யாவிலே என்னிடத்திலே அதிகமாக துஆ செய்தாய், நான் அந்த துஆவை கபூலாக்கவில்லை அல்லவா, அதற்கு தான் இந்த நன்மை என்று கூறுவானாம். அப்பொழுது அந்த அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ்வே, நான் துன்யாவிலே கேட்ட எந்த துஆவையும் கபூலாக்காமல் இருந்திருக்கலாமே என்று கை சேதப்படுவானாம். இந்த துஆவிற்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நாம் அனைவர்களும் நம்பிக்கையோடு துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.